عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال رسول الله صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் இந்த ஜும்மாவுடைய நாளிலே அல்லாஹுடைய கட்டளையை அவனுடைய தூதர் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையின் அடிப்படையில் நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஆவலோடும் அல்லாஹுடைய மார்க்கமான இந்த தீனுல் இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவிலே அறிந்து அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடும் நாம் எல்லாம் இங்கு குழுமி இருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய தினம் நமது நாடு 79வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்தியா சுதந்திரம் அடைந்து 79 ஆண்டுகள் ஆன பிறகும் கூட நமது நாட்டிலே தலைவிரித்தாடக்கூடிய ஏராளமான சமூக தீமைகளில் இருந்து இன்னும் நமது மக்கள் சுதந்திரமாக வாழ முடியாத ஒரு நிலையை தான் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே பல ஆண்டுகளாக பல சட்டங்கள் போட்டும் பல்வேறு விதமான நடவடிக்கைகள் ஆட்சியாளர்களால் எடுக்கப்பட்டும் கூட அழிக்க முடியாத ஒரு சமூக தீமை என்று சொன்னால் தீண்டாமை என்று சொல்லப்படக்கூடிய அந்த சமூக தீமை தான். பொதுவாக நாம் பள்ளிக்கூடத்திலே படிக்கின்ற பொழுது பாட நூலினுடைய முகப்பு பக்கத்திலேயே இந்த தீண்டாமையை குறித்துத்தான் மாணவர் செல்வங்களுக்கு பாடம் எடுக்கப்படும். அதை குறித்துத்தான் அங்கே அறிவுறுத்தப்பட்ட வாசகங்கள் பதியப்பட்டிருக்கும். தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல் என்றெல்லாம் நமக்கு சின்ன பிராயத்திலேயே அது ஆழமாக பதிய வைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே பாட நூலிலே அது பதியப்பட்டிருந்தாலும் அது ஏற்றளவில் தான் இருக்கிறதே தவிர இன்றைக்கு நம்ம வாழக்கூடிய அந்த சமூகத்தில் இந்த தீண்டாமை என்பது இன்னும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது என்பதற்கு ஏராளமான சான்றுகள் நம் கண் முன்னாடி நடந்து கொண்டுதான் இருக்கிறது. கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக கூட நெல்லை மாவட்டத்திலே கவின் என்று சொல்லக்கூடிய ஒரு ஐடி ஊழியர் கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு படித்த இளைஞர் படுகொலை செய்யப்படுகிறார். இந்த படுகொலைக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று பார்த்தால் அங்கே இருப்பது பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வாக கற்பிக்கப்பட்ட அந்த ஜாதியின் பின்புலம் தான் இதற்கு முதன்மையான ஒரு கருவாக இருக்கிறது என்பது பின்பு தெரிகிறது. அந்த இளைஞர் ஒரு உயர் ஜாதி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு சமூகத்தில் உள்ள ஒரு பெண்ணை விரும்பிவிட்டார். அந்த பெண்ணை திருமணம் செய்வதற்காக முயற்சிக்கின்றார் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த குடும்பத்தைச் சேர்ந்த அந்த பெண்ணினுடைய சகோதரரே அந்த இளைஞரை தீர்த்து கட்டுகிறார், படுகொலை செய்கிறார்.
என்ன காரணம்? அவரிடத்துல பொருளாதார வசதி இல்லையா? சரியான வேலை வாய்ப்பு இல்லையா? எல்லாமே இருக்கிறது, சொந்த வீடு வாசல் இருக்கிறது, எல்லா தகுதியும் இருந்தும் கூட அவர்கள் எதிர்பார்த்த தகுதி என்ன? நீ என் குலத்தில் பிறந்தாயா? என்னுடைய சமூகத்தில் பிறந்திருக்கிறாயா? என்னுடைய அந்த ரத்தம் உன்னிடத்தில் ஓடுகிறதா என்பது போன்ற ஒரு உணர்வு அவர்களுடைய உள்ளத்தில் மேலே இருந்த காரணத்தினாலதான் இந்த கொலை வரிக்கு போகக்கூடிய அளவுக்கு, அந்த நபரை தீர்த்து கட்டி படுகொலை செய்யக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய அந்த ஜாதி வெறி மேலோங்கி இருப்பதை பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் நாம் எல்லாம் உயர்ந்தவர்கள், மனிதர்கள் எல்லாரும் சமம் கிடையாது, உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று ஏற்றத்தாழ்வு இருக்கிறது என்ற ஒரு எண்ணம் இன்றைக்கு பல நபர்களிடத்தில் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இது இன்னைக்கு மட்டும் நடக்கக்கூடிய, இதை இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நடந்த படுகொலை நினைக்க கூடாது. இதுக்கு முன்னாடி ஏராளமான ஆணவ படுகொலை என்ற பெயர்ல ஏராளமான படுகொலை இதே தமிழகத்தில் நடந்திருக்கிறது, அதிகமாக நடைபெற்றிருக்கிறது. இதை நாம் கண்டிப்பதனால், இதை நாம் விமர்சனம் செய்வதனால் இந்த கலப்பு திருமணத்தை கூடும் என்று ஆதரிக்கிறீர்களோ, இது போன்ற இந்த காதல் திருமணங்களை ஆதரிக்கிறீர்கள் என்ற போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திவிடவும் கூடாது. பொதுவாக இன்றைக்கு சமூகத்தில் காட்டப்படக்கூடிய காதல் என்பதை இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால் அதை இஸ்லாமிய மார்க்கம் ஒருபோது அனுமதிக்கவில்லை. பொதுவாக ஒரு ஆணும் பெண்ணும் விரும்பக்கூடிய அந்த உணர்வுகளை இறைவன் தான் படைத்திருக்கிறான். அதை திருமணத்தின் மூலமாக ஹலாலான முறையிலே ஒரு கணவன் ஒரு மனைவியை நேசிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. இதற்கு பெயர் காதலாக இருப்போமையானால் இதை இஸ்லாம் ஆதரிக்கிறது. ஆனால் இன்றைக்கு சமூகத்தில் காதல் என்ற பெயரில் ஒரு அந்நிய ஆணும் ஒரு அந்நிய பெண்ணும் தனிமையிலே சுற்றி திரிவது, தனிமையிலே கொஞ்சி குழாவுவது, இதற்கு பெயர் தான் இன்றைக்கு காதலாக இன்னைக்கு வர்ணிக்கப்படுகிறது. இன்றைக்கு மீடியாக்களிலும் சினிமாக்களிலும் இன்னைக்கு காட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதை இஸ்லாமிய மார்க்கம் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் பொழுது லா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் அருகில் கூட நீங்கள் நெருங்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். விபச்சாரம் ஜினா என்று இதெல்லாம் இருக்கிறதோ அதுக்கு பக்கத்துல கூட போயிடாதீங்க, ஏனென்று சொன்னால் அது மானக்கேடான ஒரு வழி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறானே. அப்ப விபச்சாரத்தின் அருகில்னா என்னது? ஒரு அந்நிய பெண்ணிடத்தில் தனிமையிலே இருப்பது என்பது விபச்சாரத்துக்கு நெருக்கமான ஒரு விஷயம். எந்த நேரத்தில் வேண்டாலும் அவர்களை கவித்துவிடும், தடுமாற வைத்துவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு அந்நிய பெண்ணிடத்திலும் மகரமான ஆண் துணை இல்லாமல் தனித்திருக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். ஏன்? இங்க ரெண்டு பேரும் தான் இருக்கணும்னு நினைப்போம், மூன்றாவதாக ஷைத்தான் ஒருத்தன் இருக்கிறான். அவன் தவறான எண்ணங்களை ஒரு நேரம் இல்லாத ஒரு நேரத்தில் தவறான எண்ணங்களையும் தவறான பேச்சுகளையும் பேச வைத்து விடுவான் என்ற அடிப்படையில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட விபச்சாரத்தின் பக்கத்தில் கூட போகக்கூடாது என்பதற்குரிய அந்த ஒழுங்குமுறையை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த அடிப்படையில காதல் என்பதை இன்றைக்கு காட்டப்படக்கூடிய சினிமாக்களில் காட்டப்படக்கூடிய காதலை நாம் ஆதரிக்காவிட்டாலும் இன்றைக்கு காதலின் பெயரால் நடைபெறக்கூடிய இந்த கொலைகள் இருக்கிறது, இஸ்லாம் இதை ஆதரிக்கிறான்னு கேட்டா இஸ்லாத்தின் பார்வையில் இதுவும் கூடாது. ஒருவன் சில பேர் கேட்கலாம், இப்ப இஸ்லாமிய சமூகத்தில் உள்ள ஒரு நபர் வேறு சமூகத்து பெண்ணையோ வேறு சமூகத்தில் உள்ள ஆணையோ திருமணம் செய்ய விரும்பினா நீங்க சும்மா விட்டுருவீங்களா கேட்கலாம். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலும் இந்த மார்க்கத்துல எந்த நிர்பந்தமும் கிடையாது. ஒருத்தர் இந்த சமூகத்தை விட்டு ஒருத்தன் போறேங்கிறானா, வேற சமூகத்தை பெண்ணையோ இல்ல ஆணையோ திருமணம் செய்து கொள்வதற்காக நான் இந்த மார்க்கத்தையே புறந்தலை விட்டு போறேன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல எந்த நிர்பந்தமும் கிடையாது. அவன் விரும்பினா ஏத்துக்கலாம், விரும்பினா மறுக்கலாம். இந்த மார்க்கத்தை ஒருவன் மறுத்தான் சொன்னா இதற்கான தீர்ப்பு மறுமையில் தான். மறுமையில் அவர்களுக்கு நஷ்டமே தவிர இந்த உலகத்துல ஒருத்தன் இஸ்லாத்தை விட்டு போனான்னு சொன்னா அவனை உசுரோட விட்டுறாரு, அவனை கொலை செய்யி என்று இஸ்லாமிய மார்க்கம் ஒருபோதும் சொல்லவில்லை. அப்ப இன்றைக்கு இந்த சமூகத்துல நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்துல பல படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதை அடிப்படையாக வைத்துத்தான். எது? ஏன் சமூகத்து பெண்ண வேற சமூகத்து இளைஞர் எப்படி விரும்பலாம்? எப்படி கலப்பு திருமணம் எப்படி கலக்க முடியும்? அது எப்படி? அவர்கள் வேற ஜாதி, நாம் வேற ஜாதி, நாம் உயர்ந்தவர்கள், அவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற ஒரு எண்ணம் இருக்கும் வரை இங்கே படுகொலைகள் இன்னும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும்.
வன்முறைகள் இன்னும் பெருகிக் கொண்டேதான் இருக்கும். புதுக்கோட்டை மாவட்டத்துல கூட ஒரு வயலில் ஒரு கிராமம் சில வருடங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்து மட்டுமல்ல இந்தியாவே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்திலே பிறந்த ஒரு சமூகம், அந்த சமூகத்தில் உள்ளவர்கள் பயன்படுத்தக்கூடிய குடிநீர் தொட்டில போய் மனித மலத்தை கலக்குகிறார்கள் என்றால் இவர்களுடைய ஜாதி வெறி எந்த அளவுக்கு ஊறி போயிருக்கும் பாருங்க. ஏதாவது ஒரு ஈவு இறக்கம் உள்ள ஒரு மனிதநேயம் உள்ள ஒரு அடிப்படை அறிவு உள்ள ஒருத்தர் செய்வானா? இது குடிக்கிற தண்ணியில மனித மலத்தை ஒருத்தர் கலக்கிறான்னு சொன்னா, சுதந்திர தினம் நாம் கொண்டாடுறோம், வருஷத்துக்கு 79 வருஷம் கொண்டாடிட்டோம். இங்கே நம்ம சுதந்திரம் கிடைத்தது. யோசித்து பாருங்கள், ஒரு சமூகம் தண்ணீர் குடிப்பதற்கு கூட சுதந்திரம் இல்லை என்று சொன்னால் சுதந்திர தினம் என்பதை மகிழ்ச்சி கொள்வதிலே என்ன ஒரு வழிமுறை இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அதற்காக சுதந்திர தினம் கொண்டாடுவது கூடாது என்று நம்ம சொல்லவில்லை. உண்மையான சுதந்திரத்தை நோக்கி ஒவ்வொரு இந்தியர்களும் அதை நோக்கி பயணிக்க வேண்டும். இந்தியர்கள் அனைவர்களும் சகோதரர்கள் என்று பாடத்தில் படித்துக் கொடுத்தால் மட்டும் போதாது, உண்மையில் சகோதரர்களாக வாழ்வதற்கான வழிகாட்ட வேண்டும். அதுபோன்ற சித்தாந்தங்களை உருவாக்க வேண்டும். அதுபோன்று ஒவ்வொருவர்களும் சகோதரர்களாக நினைக்க வேண்டும். நீ எந்த மொழி பேசினாலும், நீ எந்த நிறத்தில் இருந்தாலும், நீ எந்த குடும்பத்தில் பிறந்திருந்தாலும், நீ எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும், நீனும் நானும் ஒரு தாய் மக்கள், ஒரு சகோதரர்கள் தான் என்ற அந்த சமத்துவ சிந்தனையை எவர்களுடைய உள்ளத்தில் ஊட்டப்படுகிறதோ அப்போதுதான் இந்த நாடு உண்மையில் சுதந்திர நாடாக, உண்மையில் மனிதநேயமிக்க அந்த சந்தோஷத்தோடு மனிதநேயம் மீளக்கூடிய ஒரு நாடாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் அடிப்படையாக பதிவு செய்து கொள்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த விஷயத்தை இன்னைக்கு எத்தனை சட்டங்கள் போட்டும் இந்த வன்முறைகளையும் இந்த படுகொலையும் தடுக்க முடியவில்லை. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சமத்துவ கோட்பாடை, சகோதரத்துவத்தை இஸ்லாமிய மார்க்கம் தெளிவாக எடுத்து வைத்தது மட்டுமல்ல, அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தையே வார்த்தெடுத்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துச் சொல்கின்ற போது இதே போன்று குலவெறி, இதே போன்று உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதி போன்ற கோத்திரத்தின் அடிப்படையில், உயர்ந்த கோத்திரம் தாழ்ந்த கோத்திரம் என்ற அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்திருந்தது. இன்னும் சொல்ல போனால் அரபி மொழி வெறியும் கூட இருந்தது. நான் பேசக்கூடிய மொழிதான் உயர்ந்தது, அரபி அல்லாத மொழியை ஒருத்தன் பேசுறான்னா அவன் கால்நடைக்கு சமம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, அஜமி அவன் பேச தெரியாதவன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மொழி வெறியும் ஊறி போயிருந்த ஒரு சமூகத்துலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவத்தை எடுத்து சொன்னார்கள். இறைவன் ஒருவனை மட்டும் வணங்க வேண்டும் என்ற இந்த தௌஹீதை எடுத்து சொன்னது மட்டுமல்ல, அந்த சமூகத்திலே நிரம்பி இருந்த சமூக தீமைகளுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார்கள். அந்த பிரச்சாரத்தினுடைய வெளிப்பாடால் எப்படிப்பட்ட பிரச்சாரம்? ஒருவரை ஒருவர் சகோதரர்களாக நினைங்கள், அனைவரும் ஒரு தாய் மக்கள் என்ற பிரச்சாரத்தை செய்தார்கள். எந்த ஒரு அரபி மொழி பேசுபவரும் அரபி மொழி பேசாதவரை விட சிறந்தவன் கிடையாது, எந்த ஒரு வெள்ளை நிறத்தவரும் கருப்பு நிறத்தை விட சிறந்தவன் கிடையாது என்று அனைத்து விதமான சமூக தீமைகளுக்கும் எதிராக அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு பிரச்சாரத்தினுடைய களத்தில் இறங்கினார்கள். திருமறை குர்ஆனிலே இறைவன் இதைதான் நமக்கு எடுத்துரைக்கிறான். யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இன்னா ஹலக்னாக்கும் மின் ஸக்கரி வ உன்ஸா, உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே நாம் படைத்திருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான். நீங்க எல்லாம் யாரு? நீங்கள் எந்த நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த மொழியை பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, எந்த கோத்திரம், எந்த குடும்பத்தில், எந்த குலத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, நாம் அனைவரும் ஒரு தாய் மக்கள், ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்துதான் உங்களை படைத்திருக்கிறார்கள், இறைவன் படைத்திருக்கிறான், அதிலிருந்தான் உங்களை கல்கி பெருக செய்திருக்கிறான் என்று இறைவன் திருமறை குர்ஆன்ல 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி தந்தது மட்டுமல்ல, அந்த அடிப்படையில் அந்த உணர்வை பிராக்டிக்கலா செயல் வடிவத்திலேயே இஸ்லாமிய சமூகத்திற்கு இறைவன் பல சட்டங்கள் மூலமாக, பல வணக்க வழிபாடுகள் மூலமாக ஊட்டுகிறான். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தா, இஸ்லாத்திலேயே தலையாய வணக்கம் என்று சொன்னால் தொழுகை. ஐவேளை தொழுகையை ஒவ்வொரு முஸ்லிமும் கண்டிப்பாக நிறைவேற்றுவது கடமை. இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மவ்கூத்தா, தொழுகை முஃமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று இறைவன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அந்த தொழுகை நம்ம எல்லாம் எதுக்கு தொழுகிறோம்? இறைவனுக்காக, இறைவனை வணங்க வேண்டும் என்பதற்காக, மறுமையில் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக தொழுகைக்கு வருகிறோம். ஆனால் அந்த தொழுகை மறுமைக்காக நாம் தொழுதாலும், இறைவனுக்காக நாம் தொழுகை நிறைவேற்றினாலும், உலகத்திலே
இந்த சமூகத்தையே, ஒட்டுமொத்த சமூகத்தையே சகோதரத்துவத்தை பேணக்கூடிய ஒரு வணக்கமாகவும் இஸ்லாமிய மார்க்கம் கற்றுத்தருகிறது. எப்படி? தொழுகைக்கு ஒருவன் முதல் வரிசை, ஒருத்தன் ஆரம்பத்தில் வர்றானா அவன் முதல் வரிசையில் இருப்பான். அது யாராக இருந்தாலும் சரி, அவர் லட்சாதிபதியா இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண ஒரு நாள் வயிற்றுக்கு சாப்பாட்டுக்கு அடையக்கூடிய ஒரு பரம ஏழையாக வறுமையில் இருக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி, முதலில் வருபவருக்கு முன்னுரிமை. கடைசியில் வரக்கூடியவர் எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டையே ஆளக்கூடியவரா இருந்தாலும் சரி, முதல் வரிசையில் இடம் இல்லையா, அவருக்கு எங்க இடம் கிடைக்குது அங்கதான் பாருங்க. ஏன்? இறைவன் முன்னாடி அனைவரும் சமம். நீ நாட்டுக்கு ராஜாவா இருந்தாலும், ஜனாதிபதி பிரதமரா இருந்தாலும், இல்ல பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும், இறைவன் முன்னாடி அந்த கோடீஸ்வரனும் அந்த ஜனாதிபதியும் இந்த ஏழையும் எல்லோரும் இறைவனுடைய அடிமைதான். இறைவன் தான் எஜமான் என்ற உணர்வை இந்த தொழுகை தருகிறது. தொழுகையில் நிற்கக்கூடிய வரிசையில் நிற்கக்கூடியவர்கள் ஒருவரை ஒருவர் தோளோடு தோள் சேர்த்து அப்படி நேராக சமமாக நிற்க வேண்டும் என்று இஸ்லாம் சட்டம் பிறப்பிக்கிறது. அப்படி நிற்கும் பொழுது பக்கத்தில் இருப்பவர், இவர் எந்த குலத்தை சேர்ந்தவர், இவர் எந்த குடும்பத்தை சேர்ந்தவர், நம்மோடு தோளை உரசத்துக்கு இவருக்கு தகுதி இருக்குதா, இவர் பணக்காரரா ஏழையா, இவர் பக்கத்துல நிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்காவது வருமா? எந்த நபருக்கு நீங்க தொழுது, இப்ப ஜும்மா தொழுவீங்க, ஜும்மா தொழுதுட்டு போனா அடுத்த நிமிஷம் பக்கத்துல நின்றவர் யாருன்னு தெரியாது. அது நினைச்சே பார்க்க மாட்டோம். கடந்த வார ஜும்மாவில் நம்ம யார் பக்கத்துல நின்றோம் யாருக்காவது தெரியுமா? இன்னும் சொல்ல போனா இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாம் யாரு? அரபு நாட்டுல இருந்து இறங்கினவர்களா? அரபு நாட்டு இறக்குமதி ஒரு 2-3 தலைமுறைக்கு முன்னாடி பார்த்தோம்னா எல்லாரும் இங்க செட்டியார்களாக, நாடார்களாக, வன்னியர்களாக, பிராமணர்களாக பல்வேறு சமூகத்தில் பிறந்தவர்கள். இது போன்ற சமூக தீண்டாமைகளுக்கு அந்த போன்ற பாதிக்கப்பட்டு சகோதரத்துவத்தை நாடி இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இதனுடைய விளைவால் இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் யாருக்கும் நாம் எந்த சமூகத்திலிருந்து வந்தவங்க கூட தெரியாது. நாம் நாடார்ல இருந்து வந்தோமா, வன்னியர்ல இருந்து வந்தோமா, செட்டியார்ல இருந்து வந்தோமா, பிராமணர்கள் யாருக்காவது தெரியுமா? அங்கிருந்து இஸ்லாத்துக்கு வந்திருப்பார் என்னுடைய மூதாதையர்கள். அவர்களுக்கு வேண்டுமானால் நம்ம எந்த சமூகத்தில் வந்திருக்கோம் புரிஞ்சிருக்கும். ஏன்னா அங்கிருந்து வந்ததுனால அடுத்த ஒரு பிள்ளைக்கு கூட சொல்லிக் கொடுக்க மாட்டார். அப்படிப்பட்ட அளவுக்கு இந்த பிறப்பின் அடிப்படையில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை குளிதோண்டி குறைத்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த சட்ட திட்டங்களை, இந்த சகோதரத்துவ கோட்பாடை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் இது போன்ற பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்பதையும் இந்த நேரத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இன்னொரு விஷயம், 79 ஆண்டுகள் இந்தியா சுதந்திரம் அடைந்தது என்று பெருமையாக கொள்கிறோம். அதை பெருமையாக பிரதமர் என்ன செய்கிறார்? உரை நிகழ்த்துகிறார்கள். ஆனால் இந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தவர் என்று ஒட்டுமொத்த மக்களாலும் ஒரு தலைவரை போற்றுகிறார் என்று சொன்னால் காந்தியை சொல்வார்கள். மகாத்மா காந்தி என்று சொல்வார்கள். அவர் தான் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக அதிகமாக பல போராட்டங்கள் அகிம்சை வழியிலே மக்களை ஒன்று திரட்டி போராடினார் என்று சொல்வார்கள். அந்த போராட்டத்திற்கு தலைமை ஏற்றார் என்று சொல்வார்கள். அந்த காந்தி அவர்கள் விரும்பின சுதந்திரம் தெரியுமா? சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த காந்தி என்று சொல்லக்கூடியவர் அனைத்து விதமான ரிசர்வ் பேங்க் அடித்திருக்கக்கூடிய அந்த நோட்டுகள் எல்லாம் அவருடைய முகம்தான் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த காந்தி விரும்பின சுதந்திரம் கிடைச்சிருக்கா? அந்த காந்தி அவர்கள் சொன்னார்கள், உண்மையில் இந்தியா எப்போது சுதந்திரம் அடைந்த நாடாக நான் கருதுவேன் என்று சொன்னால், ஒரு தனிமையிலே நடு இரவு 12 மணிக்கு மேலாக இருக்கக்கூடிய அந்த நடு இரவுல ஒரு பெண் தன்னந்தனியாக ஆபரணங்களை அணிந்து கொண்டு வெளியில் சென்று விட்டு மீண்டும் அவள் வீட்டுக்கு திரும்புகிறார். அப்படி வீட்டுக்கு திரும்பும் பொழுது அவளது உயிருக்கோ, அவளது உடைமைக்கோ, அவளது கற்புக்கோ எந்த களங்கமும் இல்லாத வகையில் பாதுகாப்பான முறையில் எப்போது ஒரு பெண் வீட்டுக்கு திரும்புகிறாளோ அப்போதுதான் இந்த நாடு உண்மையில் சுதந்திரம் அடைந்தது என்று சொன்னவர் யார்? காந்தி அவர்கள் சொன்னார்கள். ஒரு பெண்ணு நடுராத்திரி, பகல்ல இல்ல, நடுராத்திரி நகைகள் எல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு தனியா வெளியில வீட்டுக்கு விட்டு வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வரும்போது எப்படி வரணும்? அவ உயிரோடு வரணும், உடமையோடு வரணும், நகைகளோடு வரணும், கற்புக்கு எந்த பாதிப்பும் இல்லாத வகையில் வரணும். அப்படின்னா என்ன? எந்த ஒரு ஆபத்தும் இல்லாத ஒரு சூழல் என்னைக்கு ஏற்பட்டிருக்குதோ அதுதான் சுதந்திரமாக நடமாடக்கூடிய அளவுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொன்னா அதுதான் உண்மையான சுதந்திரம் என்று சொன்னார். இப்ப யோசிச்சு பாருங்க,
79 ஆண்டுகள் ஆயிடுச்சு சுதந்திரம் அடைஞ்சு சொல்றோமே, காந்தி விரும்பிய சுதந்திரம் கிடைச்சிருச்சா? ஒரு பெண் தனியாக ஆபரணங்கள் அழிந்து கொண்டு வெளியில போக முடியுமா? இப்போ நடு இரவு விடுங்க, நள்ளிரவு பத்தி சொல்ல, பகல்ல போக முடியுதா? எத்தனை செயின் பறிப்புகள், எத்தனை நகை பறிப்புகள். பகல்ல ஒரு சின்ன ஸ்கூலுக்கு கூட பிள்ளைகளை தனியா அனுப்ப முடியலையே. பொம்பளை பிள்ளைகளை நீங்க பள்ளிக்கூடத்துக்கு தனியா அனுப்ப முடியல. பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் போதே ஒரு பெரிய ஒரு பரிந்தவிப்புலதான் ஒரு வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரிதான் ஒவ்வொரு பெற்றோர் வீடுகளும் இருக்குது. பட்ட பகல்ல இவ்வளவு அநியாயம். சில நாட்களுக்கு முன்னாக இதே புதுக்கோட்டை மாவட்டம் பக்கத்துல கூடிய நாகுடி பக்கத்துல ஒரு திருமணமான பெண்மணி ஒரு வயல்வெளியில போய் மாடுகள் கட்டிட்டு வரணுங்கிறதுக்காக போகிறார். ஓய்விட்டு திரும்பி வீட்டு வர முடியலையே. அங்கே சில கயவர்களால் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்படுகிறார். இது போன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் பேப்பரை எடுத்து பார்த்தா இந்த சம்பவம் இல்லாத பத்திரிகைகள் கிடையாது, நியூஸே இல்லை. அந்த மாதிரி டெய்லி இதே பாலியல் பலாத்காரங்கள், படுகொலைகள், இப்படியான சம்பவங்கள் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. கொலை, கொள்ளை, திருட்டு எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப எங்கே சுதந்திரம்? சுதந்திரம் தினம் கொண்டாடி இன்னும் பிரயோஜனம்? இன்னும் காந்தி விரும்பின சுதந்திரம் கிடைக்கலையே. அதே காந்தி அவர்கள் சொன்னார்கள், கலிஃபா உமர் அவர்கள் எந்த ஆட்சியை, எந்த சட்டங்களை கொண்டு ஆட்சி செய்தாரோ அது போன்ற ஆட்சியை தான் நான் விரும்புகிறேன் என்று அதே காந்தி அவர்கள் சொன்னார்கள். கலிஃபா உமர் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களில் ஒருவர். கலிஃபா உமர் அவர்கள் 10 ஆண்டு காலம் மிகப்பெரிய புரட்சி மிக்க ஒரு ஆட்சியை செலுத்தினார்கள். பல சட்டங்களை இயற்றினார்கள். அந்த சட்டங்கள், அந்த ஆட்சியினுடைய முன்மாதிரி, ரோல் மாடல் யார்? உமர் அவர்களுக்கு ரோல் மாடல் யார்? உமர் அவர்கள் நேசித்த அந்த நபர் யார்? யாருடைய சட்டத்தை கொண்டு வந்தார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் எந்த சட்டத்தை மக்களுக்கு பிறப்பித்தார்களோ, எந்த சட்டம் இறைவனுடைய சட்டமாக ஏற்று அந்த இறை சட்டத்தை அமல்படுத்தினார்கள், அந்த சட்டத்தை தான் உமர் அவர்கள் ஆட்சி செய்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி ஒரு பொற்காலமாக இருந்தது, மிகப்பெரிய ஒரு புரட்சியாக இருந்தது. கொலை, கொள்ளை, திருட்டு, விபச்சாரம் போன்ற அனைத்து விதமான சமூக தீமைகளையும் வேரோடு வேரடி மண்ணோடு புதைத்த ஆட்சியாக இருந்தது. அப்படிப்பட்ட ஆட்சி தான் இந்தியாவுக்கு தேவை என்று அன்றைக்கு காந்தி அவர்கள் விரும்பினாரே, அதுதான் ஒரே தீர்வு. இன்னைக்கு பார்த்தோம்னா ஒன்னும் இல்ல, இது போன்ற சிறுமிகள் பலாத்காரங்கள், பாலியல் பலாத்காரம் எவ்வளவோ நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? அந்த நேரத்தில் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அந்த நேரத்தில் மக்களிடத்துல சமூக சோசியல் மீடியாக்கள் பேட்டி கேட்கும் போது அந்த நேரத்தில் உள்ள உணர்வுகளை கேட்டு பாருங்க. எல்லோரும் உண்மையை, மற்ற நேரமெல்லாம் அரபு நாட்டு சட்டம், காட்டுமிராண்டி சட்டம், ரொம்ப கடுமையான சட்டம், அது அப்படி இப்படின்னு பேசக்கூடியவர்கள் கூட அவர்களுடைய குடும்பத்திலோ அவர்களுடைய பகுதிகளிலோ இது போன்ற ஒரு சம்பவம் நடக்கும் போது அவர்களை சும்மா விடக்கூடாது, அந்த கயவர்களை சும்மா விட்டு விடக்கூடாது, துடிக்க துடிக்க கொள்ள வேண்டும். அவர்களை அரபு நாட்டு சட்டத்தில் எப்படி இருக்குதோ அது போன்ற ஒரு மரண தண்டனை நிறைவேற்ற வேண்டும் என்றெல்லாம் அவருடைய உணர்வு வெளிப்படுது. மற்ற நேரத்துல அவங்களுக்கு ஒரு சோதனை ஏற்படாத வரும் போது அது என்னது, அது கடுமையா இருக்கு, கடினமா இருக்குங்கிறாங்க. உண்மையிலே இறைவன் சொல்லி இருக்கக்கூடிய சட்டம் இருக்கிற, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லு, மூக்குக்கு மூக்கு, உயிருக்கு உயிர் என்று சொல்லக்கூடிய இந்த சட்டத்தில் வாழ்வு இருக்குதுன்னு நல்லா சொல்றான். இதெல்லாம் பாதுகாப்பு இருக்குது. இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் இது போன்ற பாலியல் பலாத்காரம் நடக்காது, கொலை நடக்காது, கொள்ளை நடக்காது, எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி இஸ்லாமிய சட்டம் தான் தீர்வு. இப்படிப்பட்ட சட்டத்தை ஒருத்தர் இஸ்லாத்தை ஏகத்துவ கொள்கை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இந்த சட்டத்தை ஒருவர் அமல்படுத்திவிட்டால், அது போன்ற ஒரு ஆட்சியை ஆட்சியாளர்கள் நிறைவேற்றிவிட்டால் இந்த நாடு எப்போது அமைதி பூங்காவாக மாறுகிறது. எந்த வன்முறைகள், கொலைகள், கொள்ளை, திருட்டு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி மிக்க உலகத்துக்கே முன்மாதிரியான ஒரு சட்டத்தை இஸ்லாமிய மார்க்கம் இறைவன் மூலமாக நமக்கு தந்திருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த சட்டத்தை புரிந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் ஆட்சியாளர்களுக்கும் அனைத்து சமூக மக்களுக்கும் அந்த புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பான்மையை தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.